Praise the Lord. இந்த காலவெளியிலும் கர்த்தரை தேடுகிற இருதயம் அவரை கண்டடையும். ஓ தேங்க்யூ லார்ட். பலவீனங்கள், சோர்வுகள், சில பாரங்கள் நம்மளை நெருக்கிட்டு இருக்கலாம். இவைகள் மத்தியில வழி தெரியல, ஒரு பெரிய சுவர் போல என்னை தடுத்துட்டு இருக்கு. இதுக்கு தேவ பிரசனம்தான் உங்களுக்கு பதில். எந்த ஒரு மனுஷி தேவ சமூகத்தில் அவங்கள ஈடுபடுத்துகிறாங்களோ தேவ சமூகம் அவங்களுக்கு பலனை கொடுக்கிறது. மறைக்கப்பட்டிருக்கிற அந்த சுவர் தகர்த்து எறியப்படும். முன்னேறி செல்வதற்கான பலத்தையும் தயவையும் இரக்கத்தையும் காருண்யத்தையும் கிருபையும் தருகிறவராக இருக்கிறார். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. ஓ தேங்க்யூ லார்ட். நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாதது, நிச்சயமான மூடி உண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாதது, நிச்சயமாகவே மூடி உண்டு. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கரங்களை உயர்த்து. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவர் அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர், மகா பிரபு, யாவே தேவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா எங்களை நீர் தெரிந்தெடுத்ததுக்கு நன்றி. எங்க மேல உங்க இரக்கத்தை வச்சிருக்கிறீங்களே, உங்க காருண்யத்தை வச்சிருக்கிறீங்களே, உங்க கிருபையை வச்சிருக்கிறீங்களே, நன்றின்னு வாயை திறந்து சொல்லுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைக்குள்ளே அவருடைய கரம் நீட்டப்படும். நிறைய பேர் பலவிதமான காரியத்துக்கு காத்துட்டு இருக்கிறீங்க. என்னை கர்த்தர் மறந்துட்டாரா? என்னை கர்த்தர் நினைவில் வச்சிருக்கிறாரா? எனக்கு கிடைக்குமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவர் மனுஷன் அல்ல மறந்து போவதற்கு. அவர் தெய்வம். கண்டிப்பாக கிருபை செய்வார். எங்கள் இரக்கத்தின் தெய்வமே, இன்னைக்கு ஒரு வார்த்தையில் எங்களை உயிர்ப்பீங்க. ஆமென். தேவஜனமே, நேற்று தினத்திலிருந்து சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். 119ஆம் சங்கீதம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய சங்கீதம். அந்த சங்கீத புஸ்தகத்தில் 81ஆம் அத்தியாயத்தில் ஐம் வெரி சாரி 119ஆம் சங்கீதம், அது 119ஆம் அதிகாரம் தான். அதில் 81ஆம் வசனத்தை நேற்று தினத்தில் பார்த்தோம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. எத்தனை பேர் நேற்று இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமா இந்த ரட்சிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க? கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். இன்னைக்கு அந்த வசனத்தை தொடர்ந்து 82ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். இந்த 82ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? எப்பொழுதும் என்னை தேற்றுவீர், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, எப்போ என்னை தேற்றுவீங்க அப்படின்னா என்ன? நாட்கள் ஓடிட்டு இருக்கு, மாதங்கள் ஓடுது. அவர் ரொம்ப பாரத்தோடு கூட கேட்கிறாரு, எப்போது என்னை தேற்றுவீர்? உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமா என் கண்கள் பூத்து போகுது. அப்ப கவனிங்க, தாவீது காத்துக்கிட்டு இருக்கிறாரு எப்போ நடக்கும்னு.
ஆனால் எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அவருடைய வாக்கை நோக்கி கொண்டிருக்கிறாரு. வாக்கை பிடிச்சிட்டாரு. எனக்கு நீங்கள் தானே இந்த வாக்கு கொடுத்தீங்க, அப்போ அந்த வாக்கு தத்தம் என்னில் நிறைவேறுங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறோம்? வாக்கு தத்தம் இல்லை, மறந்து போச்சு. என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னே ஞாபகம் இல்லை இல்லையா? எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறோன்னா புலம்புறோம், அழுகிறோம். ஏன் என் தலையெழுத்து இப்படி இருக்கு, மாறாதா? இப்படிதான் புலம்புறோம். இப்படி காத்துட்டு இருக்கிறதுல பலன் இல்லை. அதுதான் தாவீதுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது. நேற்ற தினத்தில் 81ஆம் வசனத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன், த டெஸ்பரேஷன் ஃபார் காட்ஸ் சால்வேஷன். இன்னைக்கு நம்ம இந்த 82ஆம் வசனத்துக்கு ஹோப் அண்ட் ஃபெய்த் இன் காட்ஸ் ப்ராமிஸ் இல்லையா? ஹோப் அண்ட் ஃபெய்த், அதாவது தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையும் மற்றும் விசுவாசம். நம்பணும், நம்புறத விசுவாசிக்கிறது அடுத்த ஸ்டேஜ். அது நடக்கும்ன்றத பார்க்கறது. அதாவது நம்புறதுனா கடவுள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, மனுஷன் இல்லை, இது தெய்வம் கொடுத்தது, இது என் வாழ்க்கையில் நான் எடுத்துக்குவேன்றது நம்பிக்கையை காமிக்குது. அது என் வாழ்க்கையில் நிறைவேறுன்றத பார்க்கறதுக்கு பேர் தான் விசுவாசம். கர்த்தர் எனக்கு செய்வார். எப்படி? இந்த உலகத்தில் பலவிதமான அழுத்தங்கள், தடைகள், சோர்வுகள், சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது, பிற்போக்கான எண்ணம் இருக்குது, மனுஷன் தடுக்கிறான், சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. இவைகள் மத்தியில் இந்த உலகத்தில் இருக்கிற திட்டங்கள், வருகிற சூழ்நிலைகளை வச்சு மைண்டில் எஸ்டிமேட் பண்ணாதபடி, அவைகள் மத்தியில் அழுத்தங்கள், தோல்விகள், அவமரியாதைகள், சோர்வு, இது மத்தியில் இல்லை அவருடைய வாக்கு என்னில் நிறைவேறும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். இதுக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதை வேவு பார்க்குறதுக்கு 12 பேர், ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒருத்தர். அப்போ 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரத்திலிருந்து ஆட்களை, தலைவர்களை எடுத்து அந்த கானான் தேசத்துக்குள்ள அனுப்புகிறாங்க. போய் அதை பாருங்க. அவங்க சும்மா போயிட்டு ஒரு வாரம், ஒரு 2 நாள் 3 நாளில் வந்துடலைங்க. 40 நாள் அவங்க அந்த இடத்த ஆராய்ஞ்சு அறிஞ்சு, அவங்க அங்கே இருக்கிற மனுஷங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்க, ஹைட் அண்ட் வெயிட். அவங்க மனுஷனுடைய ஹைட்ல இல்லை, வேற ஹைட்டில் இருக்கிறாங்க. அதாவது மனுஷங்க தான் வேற ஹைட்டில் இருக்கிறாங்க. அவங்க பலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க பயந்துடுறாங்க. இப்போ 40 நாள் கழித்து அங்கே இருக்கிற சில காரியத்தை எடுத்துகிட்டு வராங்க. அதில் அங்கே விளைஞ்ச பொருட்கள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. அவ்வளோ செழிப்பு அது காமிக்குது. அப்புறம் ரிப்போர்ட்டை கேட்குறாரு. இவங்க ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா, 12 பேரில் 10 பேர் வாய்ப்பே இல்லை, இது நடக்காது, இது நமக்கு இந்த இடம் கிடையாது, அங்கே போய் அவங்கள மேற்கொள்றதுன்றது இம்பாசிபிள். இவ்வளோ நாள் சில விஷயத்த ஜெயம் எடுத்துகிட்டு வந்தோம், அதனால் டேக்கிள் பண்ண வேண்டிய ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. இது டேக்கிள் பண்ண முடியாது. அவன் வேற மனுஷன் இல்லையா, அவனுடைய பலன் வேற. இது வச்சுட்டு 10 பேர் சொல்லிட்டாங்க முடியாதுன்னு. 2 பேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, யோசுவாவும் காலேபும். இல்லை, இது நமக்கு தான். 2 பேர் ஓட்டெடுப்பு வச்சா இப்போ இவங்க 2 பேர் தோத்துட்டாங்க. ஏன்னா 10 பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களே. ஆனால் கவனிங்க, மோசே இந்த 2 பேர் சொல்கிறது தான் எடுக்கிறார். ஏன்னா ஒருவேளை ஓட்டெடுப்பில் வீக்காக இருக்குது, வீக்கஸ்ட் எடுக்கிறாரு. ஏன் இந்த வீக்கஸ்ட் அந்த ஓட்டை எடுக்கிறாருன்னா, அந்த வீக்கஸ்ட் ஓட்டை தான் ஏற்கனவே கர்த்தர் தான் வாயில் ப்ரொக்ளைம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னது மற்ற பேருக்கு தெரியல, இந்த 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை எடுத்துட்டார். சரி, இவ்வளோ விஷயம் சொன்னது எதுக்குன்னா, இப்போது சொல்ல போகிறதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம படிக்கிறது இல்லையா, வாக்குறுதியை நம்புகிற நம்பிக்கையும் அப்புறம் விசுவாசமும் வேணும். இதை போய் வேவு பார்க்கும்போது ஒருத்தர் யோசுவா, ஒருத்தர் காலேப். இந்த 12 பேரில் இந்த காலேப் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே பண்ணி அப்படி பார்க்கும்போது அவர் கண்ணில் ஒன்று பட்டுருச்சு. அது ஒரு மலைப்பட்டணம், அற்புதமான மலைப்பட்டணம் இல்லையா, ஹெப்ரோன் இல்லையா, அற்புதமான பட்டணம். இதை பார்த்த உடனே அப்போவே தீர்மானம் போட்டாரு,
இதை தான் என் போர்ஷனாக கேட்டு வாங்கணும். இல்லையா? அப்போவே பிக்சர் பண்ணிட்டாரு, இதுதான் எனக்கு. அப்போவே வாயை திறந்து கர்த்தர்கிட்ட கேட்டார். பாருங்கள், பல நாட்கள் பல வருடங்கள் போகுது அங்கே அவங்க ரீச் பண்ணுறதுக்கு. இல்லையா? உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வயசாகிட்டாங்க. ஆனால் காலேபும் வயசாயிருச்சு. ஆனால் வேதவசனம் பிக்சர் பண்ணுது யோசுவாவையும் காலேபையும். காலேபுக்கு வயசானாலும் அந்த யங் ஆட்டிடியூட் இருக்குது, யங் மென்டாலிட்டி இருக்குது. ஆனால் யோசுவா கொஞ்சம் அந்த வயசானது தெரியுது. பைபிளில் வாசித்தீங்கன்னா வசனம் அப்படி பிக்சர் பண்ணுது. இவர் பாருங்க, போய் கேட்குறாரு, யோசுவா தான் இப்போ பங்கிட்டு கொடுக்கணும். கேட்குறாரு, யோசுவா சொல்கிறாரு, அப்பா நான் இதுக்கு தடையே இல்லை, ஏன்னா இது மோசைக்கே தெரியும், இது உனக்கு கொடுக்க சொல்லி தான் இருக்குது, இது உனக்கு தான், நீ எடுத்துக்கோ அப்படின்றார். அப்போ கவனிங்க, இந்த காலேப் எப்படி இந்த மலைப்பட்டணத்தை சுதந்திரிச்சாருன்னு சொன்னால், தேவனுடைய வாக்குறுதியை நம்பினார், அதை விசுவாசித்தார். நல்லா கவனிங்க, நிறைய பேர் வந்து கேட்டிருக்கலாம், இல்லை யோசுவாவே சொல்லியிருக்கலாம், அப்போ நீ பார்த்த, இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம், இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஒப்பீனியன் கட்டு தான் சொல்லணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது தட்டு கழிச்சிருக்கலாம். இல்லை, யோசுவாவுக்கும் மனசில் பட்டது என்னன்னா, அப்போவே காலேப் அதை தரிசனம் பண்ணார், அதை உள்ளே வாங்கிட்டாரு, கர்த்தரே அதை விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ கவனிங்க, எந்த ஒரு மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில் வாக்குறுதிகளை நம்பணும் போத அந்த நம்பிக்கையில் விசுவாச பார்வையில் அதை பார்த்து அது எனக்குரியது என்று சொல்லி சுதந்திரிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா உன்னுடைய மனக்கண்களிலே கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் மூலம் அந்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய மனக்கண்களிலே சுதந்திரி. நீ மனக்கண்ணில் சுதந்திரிச்சாதான் அது நிஜ வாழ்க்கையில் நடக்கும். ஆவிக்குரிய விதத்தில் மனதிலே சுதந்திரிக்க வேண்டும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஐயில் அதை கொண்டு வந்து அதை என்ன பண்ணணும், ப்ரொசஸ் பண்ணணும், எடுத்துடணும். அப்போ தான் அது நிஜமாக நடக்கும். எத்தனை பேருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது விளங்குது? நீங்கள் காலைவேளையில் தேவ மனுஷர்களே, தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, இப்போவே போங்க, தேவனுடைய வாக்கு தத்துவத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு அதை கொண்டு வந்து பிக்சர் பண்ணி அதை மனதிலே சுதந்திரிங்க. உங்கள் மைண்டு திறந்தீங்கன்னா அது இல்லை, இது எப்படி நடக்கும், நடக்குமா நடக்காதா, இது இருக்கக்கூடாது. அந்த நடந்து சுதந்திரிக்கிறத நீங்கள் சுதந்திரிச்சு வச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பிக்சர் போட்டு காமிக்கும். இல்லை, இன்னும் ஒரு சில நாட்களில் நீ இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிற, சில மாதங்களில் சுதந்திரிக்க போகிற, சில வருஷத்தில் சுதந்திரிச்சு நீ போகிற, நீ இப்படி இருக்க போகிற. இதுதான் மனதில் ரிங்காரமிட வேண்டும். இதுதான் மனதில் நீ சுதந்திரிச்சு வைத்திருக்க வேண்டும். உன் மனதில் இன்னைக்கு எப்படி இருக்குது? இந்த காலையில் முடியாது, நடக்காது, வாய்ப்பில்லை, தலையெழுத்து பிரதர், இதுதான் நீ வச்சிருந்தானா இவ்வளோ நாள் நீ சுதந்திரிக்காமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, நீ மனதில் தோல்வியை சுதந்திரித்து வைத்திருக்கிறாய், பற்றாக்குறையை சுதந்திரித்து வச்சிருக்கிறாய், முடியாது நடக்காதுன்றதை சுதந்திரித்து வச்சிருக்கிறாய். அதை இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டு இதை சுதந்திரிங்க, நீங்கள் வெற்றி எடுப்பீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Bye bye. Amen.